வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பு வச்சு நான் வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு ஒரு ரவை எடுத்திருக்கேன். பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு இதை வந்து வேக வைக்கணும். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ண இதை வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் அப்படி நம்ம என்ன பண்ணிடணும், தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். நல்லா தண்ணி விட்டு இந்த பருப்பு நல்லா குழைய வேகணும். நல்லா வேகட்டும். பாருங்கள், பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வேகணும். நல்லா மைய, அதாவது பருப்பு நல்லா கரையை வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பை அதில் வந்து வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ரவையை வந்து நம்ம இந்த நெய்யில் வறுத்துடலாம். இதோட நம்ம வந்து பாசிப்பருப்பை போடலாம். இந்த வேக வச்சு பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் நம்ம எடுத்து வச்சுக்க நாட்டு சக்கரை கரைசலை வச்சிடலாம், ஊற்றிடலாம். இப்போ அதை நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதை அப்படி நல்லா கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிட்டு இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். எந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதை எப்படி பரிமாறணும் அப்படின்னா, இந்த ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி தட்டில் வைக்கணும். சரியா? பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.